எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இந்த பெண் ஜாதகருக்கு 2 பெண் குழந்தை முதலில் பிறந்திருக்கிறது. அதன் பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இவர் கவர்மெண்ட் ஸ்கூலில், அதாவது கான்ட்ராக்ட் லேபர் அமைப்பில் இவர் அந்த டீச்சர் வேலை செய்து கொண்டு வருகிறார். இவருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றியும், இவருக்கு அந்த 2 பெண் குழந்தை பிறந்து 3வதாக ஆண் குழந்தை எப்படி பிறந்தது என்பதை பற்றியும் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 28/7/1995 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 9/18 காலையில் பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதமாகும். இவர் சிம்ம லக்கணம், 2இல் செவ்வாய், 3இல் ராகு, 4இல் குரு, 8இல் சனி, 9இல் கேது, 12இல் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதனும் சுக்கிரனும் அஸ்தங்கமாகும். பிறக்கும் பொழுது புதன் தசை ஒரு 16 வருடம் 10 மாதம் 12 நாட்கள் ஆகும். அதன் பிறகு கேது தசை, அதன் பிறகு சுக்கிர தசை ஒரு 20 ஆண்டு காலம். 43 வயது 10 மாதம் 12 நாட்கள் வரைக்கும் சுக்கிர தசை தான் இவருக்கு நடந்து கொண்டிருக்கும். இவருக்கு வயது தற்போது 31 வயது முடிந்து 23 நாட்கள் ஆகிறது. இவருக்கு நடப்பது சுக்கிர தசையில் ராகு புத்தி 9/8/2029 வரைக்கும் நடக்கிறது. இந்த சுக்கிரன் அஸ்தங்க அமைப்பில் இருக்கிறார். சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அமாவாசை தோஷத்தில் அமைந்து சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். சுக்கிரன் அந்த சுக்கிர புத்தியில் இவருக்கு அந்த கவர்மெண்ட் உத்தியோக அமைப்பு கிடைக்காது. இந்த லக்னத்திற்கு அப்போதுதான் 00 டிகிரியில் சனி விலகி இருக்கிறார். சிம்மத்தையும் இந்த சனி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. செவ்வாய் சனி இருவருமே பார்த்து சிம்மத்தை பார்க்கப்படுகிறார். சிம்மாதிபதி 12இல் மறைந்து அமாவாசை தோஷத்தில் அமர்ந்திருக்கிறார். அதன் பிறகுதான் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தியிருக்கிறார். அதன் பிறகு குருவினுடைய பார்வையில் இருக்கிறது. இவருக்கு நடப்பது அவயோக தசை, சுக்கிர தசை. அதில் ராகு புத்தி நடக்கிறது. சுக்கிரன் அஸ்தங்க அமைப்பில் இருந்து கடுமையான சூரியன் சந்திரர்களால் பாதிக்கப்பட்டிருப்பதால் இவருக்கு சுக்கிர தசையில் அந்த கவர்மெண்ட் உத்தியோக அமைப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதன் பிறகு சூரிய தசை, சந்திர தசையில் தான் வேணால் இவருக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்பொழுது அவருக்கு 44 வயது நடக்கும். இது சுக்கிர தசையில் அவருக்கு அந்த அமைப்பு கிடையாது. லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருப்பதால் அவர் அந்த டீச்சிங் தொழிலில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பார்க்கிறது. அதேபோல் சனியினுடைய 10ஆம் பார்வை இங்கு விழுகிறது. 5ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் இருவருடைய தொடர்பு கிடைப்பதால் 5ஆம் பாவகம் பலவீனமாகி இருக்கிறது. அதனால்தான் முதலில் பிறந்த குழந்தை 2ம் பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறது. அதன் பிறகு அந்த 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு கெடாமல் கேந்திர பலத்தோடு நட்பு வீட்டில் எந்தவித பாவ தொடர்பும் அடையாமல் இருப்பதால் அவருக்கு அடுத்தது 3வதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த சனியினுடைய 10ஆம் பார்வை இங்கு ஒரு அளவுக்கு விழும். இருந்தாலும் டிகிரி கணக்கில் விலகி இருக்கும். இந்த குரு பெரிசாக பாதிக்கப்படவில்லை. அதனால் அவருக்கு அந்த 5ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருப்பதால் அவருக்கு அந்த ஆண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு கிடைத்திருக்கிறது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகாதிபதி பொறுத்து பெரும்பாலும் இந்த குரு என்ற கிரகமும் புத்திரகாரகன குரு என்ற கிரகமும் 5ஆம் பாவகாதிபதியும் பலவீனம் அடையாமல் இருந்தால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. 5ஆம் பாவகம் கெட்டிருந்தாலும் 5ஆம் பாவகாதிபதி அதிக ஒளித்திறனோடு சூரியன், அதாவது அஸ்தங்கமாகாமல் இருக்க வேண்டும். அதேபோல் சனி செவ்வாய் ராகு கேது இவர்களுடைய ஆளுமையில் இல்லாமல் அந்த 5ஆம் பாவகாதிபதி நல்ல அமைப்பில் இருந்தால் அவருக்கு அந்த ஆண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு உருவாகும். அந்த 5ஆம் பாவகாதிபதி பலவீனமாக இருந்து நீசமோ அஸ்தங்கமோ சனி செவ்வாய் ராகு கேது அமாவாசை சந்திரன் இவர்களுடைய தொடர்பை பெற்றிருந்தால் 5ஆம் பாவகாதி பலவீனம் அடைவார். அப்பொழுது 5ஆம் பாவகமும் பலவீனம் அடைந்தால் அவருக்கு அந்த புத்திர அமைப்பு ஆண் வாரிசு தடை ஏற்படும். இவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகாதிபதி நன்றாக இருக்கிறார். அதேபோல் அந்த குரு என்ற கிரகம், புத்திரகாரகனுடைய கிரகம் குரு, அவர் நல்ல அமைப்பில் இருப்பதால் எந்த விதமான பாவ தொடர்பும் அடையாமல் இருப்பதால் இவருக்கு 3வதாக அந்த ஆண் குழந்தை பிறந்துள்ளது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9990342555 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.